வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் சுபான் கோபிநாத். என்னோட வீடியோவ கிளிக் பண்ணி பார்க்க வந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப, 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 ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துப்பேன். நாங்க ஒரு சின்னதா கடை நடத்திட்டு இருக்கிறதுனால, அந்த கடைக்காக ரொம்பவே சீக்கிரமாவே எழுந்துப்பேன். ஒரு 5, 5:30க்குலாம் நான் எழுந்து குளிச்சு ரெடி ஆயிடுவேன். எங்க வீட்லேருந்து நாங்க ஒரு 5:45, 6 அப்படி கிளம்பிட்டோம்னா, ஒரு 4, 5 நிமிஷத்துல வந்து நாங்க கடைக்கு போயிடலாம். இதே நடந்து போணும்னா ஒரு 10, 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். கொஞ்சம் கிட்ட தான். பட் பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் தொறக்கிறதுனால, நமக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போம்போது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். நெறைய வீடியோஸ்ல நான் வந்து என்னோட கடைய பத்தி போடும்போது, நெறைய பேர் கேட்ட கேள்வி என்னவா இருக்கும்னா, அ "ஏன் வந்து இத நீங்க கடைய வந்து தனியா பார்க்குறீங்க, தனியா தொறக்குறீங்க?" அப்படின்ற மாரி தான் கேள்வி இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் கடை தொறக்கிறதுக்கு மட்டுமாவது நீங்க ஹெல்ப் வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு. இந்த எல்லா வேலையுமே எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி தான் இவ்ளோ நாள் பார்த்துட்டுருந்தாங்க. மாத்தி மாத்தி பார்த்துட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எப்ப என்னோட காலேஜ முடிச்சேனோ, அப்ப வீட்ல வெட்டியா இருக்கிற டைம் வந்துச்சுல, அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இத பார்க்க மாட்டேங்கிறோம் அப்டின்ட்டு. அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஆனா இன்னும் நான் ப்ராப்பரா, ரெகுலரா கடை ஃபுல்லா பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து கடைசி ஒரு 7, 8 மாசமா தான் இருக்கும். இனிஷியலா வந்து, ஐயோ! தெரியாம இந்த முடிவு எடுத்துட்டோம் போல. ஏன்னா அந்த ஷட்டரோட டோர தூக்கி, 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 தூக்கி கை வலிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. நெறைய கொஞ்சம் அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வெளில எடுத்து வைக்கும்போது, அப்டி இப்டின்னு நான் நடந்து, நடந்து, நடந்து இவ்ளோ நாள் எங்க வீட்ல எல்லாரும் ஈஸியா பண்ணிட்டு இருந்த வேல, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ! தெரியாம பண்ணிட்டோமே! அப்டின்னு நெறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப அப்டிலாம் இல்ல. எனக்கு இது கொஞ்சம் பழகிடுச்சு. பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுலேருந்து தான் நமக்கு காசு வருது அப்டின்றபோது, எனக்கு புடிச்சு நான் இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டுருக்கேன். அண்ட் எஸ், கஷ்டமா தான் இருக்கு. இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கடை வந்து எங்க வீட்லருந்து கொஞ்சம் கிட்ட இருந்தாலுமே, பொருள்லாம் எடுத்துட்டு வரும்போது மட்டும் நாங்க நடந்து வந்தா மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மத்தபடி கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் ஆக்சஸபிளா தான் இருக்கும். காலையில இன்னைக்கு என்னன்னா, பால் வண்டி வந்து வரவே இல்ல. அது ஒரு காலையிலேயே ஒரு அப்செட் மாரி. நாங்க போய் அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பால் வண்டி வரவே இல்ல. ஒரு 2, 3 டேஸாவே எங்களுக்கு வந்து பால் வண்டி வரல. நாங்க இன்னொரு இடத்துல போய் தான் போடுறோம். அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய லைக் நெறைய லிட்டர்ஸ் 100 லிட்டர், 200 லிட்டர் ஐ மீன் பெரிய பால் வண்டியிலருந்து குட்டி, குட்டி மினி ஆட்டோஸ்ல மாத்தி, அந்த குட்டி, குட்டி மினி ஆட்டோஸ் வந்து எங்க கடைக்கு வந்து செல் பண்ணுவாங்க. எங்க கடையிலருந்து ஒரு ஒரு பாலா ஐ மீன் பீப்பிள்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த பெரிய பால் வண்டி வந்துச்சு. எனக்கும் அந்த பெரிய பால் வண்டிக்கும் நடுவுல இருக்க ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த குட்டி யானையில மாத்துவாங்கல்ல, அவங்க வரல. நாங்க எப்பவுமே வந்து ஒருத்தவங்க கிட்ட தான் வாங்குவோம். மத்தவங்கலாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க வரல. ரொம்ப நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி, வெயிட் பண்ணி, வெயிட் பண்ணி பார்த்து 2 நாளும் இப்படி தான் இருந்துச்சு. என்னன்னா, லைக் நம்ப யார்கிட்ட வாங்குறோமோ, அவங்க கிட்டயே தான் வாங்கணும். அப்படின்றபோது எங்களால வேற இன்னொருத்தவங்க கிட்டயும் வாங்க முடியல. காலையிலயே ஒரு மாரி ஆயிடுச்சு. கேட்கிறவங்க கிட்டயும் வந்து நம்மளால வந்து பால் கேட்பாங்களா? நம்ம இல்லன்னும் சொல்ல முடியல. அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு, ப்ராஃபிட் தான் வேணாம். கேட்கிறவங்களுக்கு கொடுக்கவாவது பக்கத்து கடையிலேருந்து பால் வாங்கி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தேவையானத மட்டும் ஸ்டாக் அப் பண்ணி வச்சுட்டோம். அதுவே காலையில ஒரு மாரி தான் இருந்துச்சு. என்னடா இப்ப ஒரு கடை நடத்துறவங்களுக்குலாம் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே டெய்லி வந்து மில்க் தான். அதுவே நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எனக்கு ஒரு மாரி தான் இருந்துச்சு. ஓகே, பரவால்ல பார்த்துக்கலாம். மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு போயிட்டுருந்தேன். எனக்கு என்னன்னா ரொம்ப ஒரு மாரி ஆப்சென்ட் மைண்டடாவே இருந்தேன். இதுலயே வந்து என்ன பண்றது? ஐஸ் கட்டி எடுத்துட்டு அந்த டப்பாவ ஐஸ் கட்டியிலேயே போடுறது. தண்ணி வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி தெளிக்கணும். அத லேட்டரா தெளிக்கிறது. வெளியில மட்டும் வாசல் பெருக்கிட்டு உள்ள பெருக்காது. இந்த மாரி ஒரு மாரி மாத்தி மாத்தி பண்ணிட்டு ஒரு வழியா எங்க அம்மா வந்து ஒரு 10:30 மணிக்கு கடைக்கு வந்துட்டாங்க. நான் அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது நான் வந்து குட்டியா 2 பூ மட்டும் ஒரு சின்ன செடி சூரியகாந்தி செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஒருத்தவங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்னோட ஃபுல் டே ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் இப்படி தான் இருக்கும். நான் போயிட்டு கடை திறந்துட்டு கடை எல்லாத்தையும் அடுக்கிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும். கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சிலர்லாம் காலையில் போயிட்டு நைட் வரைக்கும்லாம் இருப்பாங்க. அம்மா வந்து வீட்டில் இருப்பாங்களா, ஸோ அதனால் நான் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து போய் கடை திறந்துட்டு பால்லாம் வாங்கிட்டு கடை எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். இதுக்கப்புறம் என்னோடய நாள் ஸ்டார்ட் ஆகும். நான் இதுவரைக்கும் என்னை வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு எப்போவுமே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேரா, அதனால் எனக்கும் இந்த மாதிரி இது வரைக்குமாவது எனக்கு வந்து நான் முடி வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு இது வைக்கணும் அப்படின்ட்டு. அதனால் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் தான் டே வந்து ஃபுல்லாக போகும். இப்போ வந்து தண்ணி வைக்கிற நேரம் வந்தாச்சு. எனக்கும் தண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் நானும் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க என்னை நம்பி எங்கள் அம்மா விட்டு போகிற செடியெல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி வந்துட்டு தான் இருக்கா, அதனால் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து செம்ம குட்டியாக இன்றைக்கி ரொம்ப குட்டியாக இவ்வளோ தான் இருக்கான். அவனை வந்து எங்கள் அம்மா பூனைக்குட்டி அவனை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, இப்போ நான் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கேன்ற போது எங்கள் வீட்டில் நாயும் இருக்குது, 2 நாய் இருக்குது. அவங்கெல்லாம் ஒரு கடி கடிச்சாலே அவனுங்க வந்து அவன் செத்துருவான். அந்த மாதிரி செம்ம குட்டியாக 2 நாள் கூட ஆகியிருக்காது போல் பிறந்து. அதனால் நான் அந்த பூனையை வந்து எனக்கு தூக்குறதுக்கே பயமாக இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நான் தூங்கிடலாம். நான் தெரியாமல் வழுக்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதனால் அவனை இங்கே விட்டு போகிறதா தான் பிளான். நான் காமிக்கலாம்னு நினச்சேன் உங்ககிட்ட. ஆனால் இப்போ அம்மையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டில், வேறு யாரும் இல்லை. மத்தியானமாக கடைக்கு போனால் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க தண்ணி வைக்கலாம். நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, சும்மா இருந்தா சும்மாவே இருந்துருவேன். இல்ல வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு மோட்ல வந்துட்டேன்னா, எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வேன். என்னன்னா, இப்ப நான் கடைக்கு போறேன்னா, அம்மா மட்டும் வேலை செய்வாங்க. ஸோ அவங்க சமையல் செய்றதுக்கே டைம் ஆயிடும். அப்படின்றபோது கிச்சன் வந்து போட்டபடியே இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சில் பண்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். ஏன்னா, நம்ம ஒரு 6 மணிக்கு வீட்லருந்து கிளம்புறோமா, 11 மணிக்கு நான் வந்தேன்னா, ஒரு 5 மணி நேரம் வந்து நான் அவ்வளவா தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா, அங்க அவ்வளவா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸ் அதெல்லாம் இல்லையா? ஸோ பக்கத்து வீட்லயும் நம்ம போய் கேட்கவும் முடியாது. இங்க ஒரு மாரி ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கேட்கவும் முடியாது. அதனால நான் அவ்வளவா தண்ணியும் குடிக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு, குடிச்சிட்டு, கிச்சன்லாம் ஏற கட்டிட்டு, அப்பாடி அந்த கிச்சன் ஸ்லாப்ல இருக்க குப்பையெல்லாம் கீழ தள்ளிட்டு, ஃபுல்லா கிளீன் பண்ணா தான் ஏதோ என் மனசுக்குள்ள வந்து 10 டேப்ஸ் அந்த ஃபோன்லலாம் டேப்ஸ் இருக்கும்ல, அது ஓப்பன் பண்ணது சடனா கிளியர் ஆன மாரி, அது கிளியர் ஆச்சுன்னா எனக்கு அப்படியே கிளியர் ஆயிடும். எப்படின்னா, இப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு நான் யோசிச்சுட்டு இருந்தா கூட, நான் ஏதாவது ஒரு துணி 4 துணிய வந்து மடிச்சிருக்க துணிய எடுத்து திருப்பி மடிச்சு கிளீனா வைக்கிறது, இல்ல மடிக்காத துணிய கிளீன் பண்றது, பர்ட்டிகுலரா ஏதாவது இந்த இடத்த கிளீன் பண்றது, அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டேன், அப்படி பண்ற ஆளா நானு. அப்படின்றபோது, ஒண்ணு நான் வந்து என்ன ஆனாலும் பரவால்ல, குப்பையா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு சைடுக்கு போயிடுவேன். இல்லன்னா, ஓகே இத கிளீன் பண்ணோம் அப்படின்ற ஒரு சைடுக்கு வந்துட்டேன். இப்ப நான் ஸ்கூலு, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவ்வளவா நம்ம வீட்ல இருக்க மாட்டோம். அதனால எங்க அப்பாவே சொல்லுவாரு, "எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும். ஒரு பொருள் நான் கேட்கறேன்னா, நீ வச்ச இடத்துல இருந்து எனக்கு எடுத்து குடுக்கணும்." அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஆனா நானுமே இப்ப தான் ஒரு வீட்ல இருக்க ஒரு லைஃப வந்து நான் வாழ்றதுனால, நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டுருக்கேன். அ எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கிறது, கொஞ்சம் கிளீனா இருக்கறது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்ப ரெகுலரா கிளீன் பண்ண முடியலனாலுமே, ஒரு பொருள எடுக்கிறேன்னா, அந்த பொருள அதே இடத்துல வச்சுட்டோம்னா, கொஞ்சம் ஓகேவா, அந்த இடத்த கொஞ்சம் கிளீனா வச்சுக்கலாம்ல. அந்த மாரி நானுமே இப்ப தான் கொஞ்சம் கத்துட்ருக்கேன். அண்ட் நம்ம வீட்ல இதே செடி வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஆனா, இப்ப தான் எனக்கு அவங்க மேலலாம் ஓரளவுக்கு பாசம் வந்திருக்கு. சரி இத போய் பார்ப்போம். அந்த கார்டன்ல போய் நின்னாலே வந்து நான் நெறைய மைன்யூட் திங்ஸ்லாம் நோட் பண்ணுவேன். எனக்கு நெறைய பிரச்சனை இருந்தாலுமே, எங்க வீட்ல வந்து ஒரு 2, 3 இடம் வச்சிருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு நான் சிட் பண்ணி, என்ன சுத்தி என்ன நடக்குது, அந்த குயில் ஒரு சத்தம் வரும். அந்த மாரி சில பேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதோட சத்தத்த மட்டுமே வந்து நான் கேட்டுட்டு, அப்பாடி! லைக் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தாலுமே அது வந்து சரியாயிடும். அந்த மாரி எங்க வீட்ல நான் வந்து ஒரு 2, 3 பிளேஸ் வச்சிருக்கேனா, அதுல வந்து இந்த பிளேஸ் வந்து ஒண்ணு. இந்த பிளேஸுக்கு முன்னாடி ஃபுல்லா பச்சை பசேல்னு ஃபுல்லாவே செடி தான் இருக்கும். தக்காளி செடி, அதுக்கப்புறம் கிழங்குல வந்து சேனக்கிழங்கு செடி, வாழை மரம், சீத்தாப்பழி, லெமனு அந்த மாரி நெறைய செடி இருக்கும். அதுக்கு முன்னாடி வியூ தான் இது. இது வந்து ஒரு செம்மையான வியூ. எனக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கே எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு 12, 12:30 ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? என்ன சாப்பிடலாம்? அப்படின்றபோது, எங்க கடையில வந்து நான் வந்து முட்டை குடுக்கும்போது, ஒரு முட்டை வந்து வீரல் விட்டுருக்கத நான் பார்த்தேன். வீரல் இன் த சென்ஸ் அத வந்து இப்போ பாயில் பண்ண முடியாது. பிரேக் பண்ணி தான் பிரேக் பண்ணி அந்த ஆம்லேட் போடுவோம்ல, அதுதான் பண்ண முடியும். அத வந்து கஸ்டமருக்கும் குடுக்க முடியாதுல்ல. ஸோ, அதனால நான் வந்து இன்னும் ஒரு முட்டை போட்டு, அதில வந்து ஒரு ஆம்லேட் மாரி போட்டு, இருக்கிற காயோட வச்சு சாப்பிட்டேன். ஃபேஸ் பேக் போடலாம். எனக்கு என்னன்னா, இங்கே நெத்தியில் வந்து பிம்பிள் வந்துட்டே இருக்கும். அதனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நான்லாம் சின்ன வயசில் வந்தால் கஸ்தூரி மஞ்சள் தான் போடுவேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சரி அவங்க பேச்சு கேட்டு வாங்கிட்டு ஒரு நாள் போட்டேன். இப்போ வந்து என்னை நார்மலாகவே ஒரு நாளைக்கு திட்டுறதுக்கு 10,000 ரீசன் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் வச்சு ஒரு ரீசன் வச்சுக்கிறாங்க. அதுக்காக டெய்லி போடுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து
என்ன அது வேற சொல்ல வேற கூடாதுன்னு சொல்றாங்க உங்ககிட்ட. நான் திட்டுறதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு மாரி சோம்பேறியா இருக்கும் அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு கைண்ட் ஆஃப் விளாக் வந்து நான் போட்டதே இல்ல. நான் ஒண்ணு போட்டா நான் என்ன சாப்பிடுறேன் அந்த மாரி போட்டுருவேன். இல்லன்னா நான் செட் பண்ணி ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா எனக்கு தெரிஞ்சத பேசி போடுவேன். ஆனா இது வந்து எனக்கு ஒரு மாரி புது விதமா இருக்கு. உங்களுக்கு புடிச்சிருக்கு, எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் காமெடியா இருக்கு. இந்த ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாமே ஃபேஸ் பேக்ல போடணும். அப்பதான் எங்க அம்மா எனக்கு வந்து அவார்ட் குடுப்பாங்க. ஒரு துளி இதுல இருந்துச்சுனாலும் நீ போடாதன்னுவாங்க. போடலனாலும் திட்டுவாங்க. இப்ப ஈவ்னிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மார்னிங் எப்படி நமக்கு வந்து வேலை இருக்கோ, அதே மாரி ஈவ்னிங் வந்து நானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் எடுத்துப்பேன். கொஞ்சம் துணி உணர்த்தி இருக்க துணி எல்லாத்தையும் காஞ்சத மட்டும் எடுக்கிறது. காயாதத வந்து கொஞ்சம் தனியா செக்ரிகேட் பண்ணி, ரொம்ப பனி வராம எப்படி சொல்றது? இப்போ வந்து உள்ள இருக்கும். ஆனா, அங்க அவ்வளவா பனி வராது. பட் காஞ்சிரும். அந்த மாரி இடத்துல வந்து நான் எடுத்து போட்டுருவேன். எனக்கு வந்து எவ்ளோ சாமான் குடுத்தாலும் நான் சாமான் கழுவிடுவேன், துணி அலசிடுவேன், துணி காய போட்டுருவேன். ஆனா, எனக்கு அந்த துணி துவைக்கிற வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னே தெரியாது எனக்கு. எனக்கு அது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலுமே நான் வந்து வாஷிங் மிஷின்ல மேக்ஸிமம் போட்டாலுமே ஒரு சில க்ளோத்ஸ் துவைக்கணுமா அழுதுட்டே நான் வந்து துவைப்பேன். ஒரு 5, 5:30 ஆகிடுச்சுன்னா, இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து ஃபுல்லா பெருக்கி, அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்லயும் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தையும் ஃபுல்லா பெருக்கி, என்னால எவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய குண்டான்ல வந்து தண்ணி எடுத்துட்டு வரமோ, தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு, அதுக்கப்புறம் கோலம் போடுவேன். எனக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, நான் என்ன நெனப்புல இருந்தேன்னே தெரியல. நான் வந்து ஒண்ணு போடலான்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் சரி, புள்ளி வச்ச கோலம் போடலாம் அப்படி சொல்லிட்டு, நான் வந்து 5 புள்ளி வச்சேன். 5 புள்ளி வச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடுக்கு புள்ளின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புள்ளிக்கும், இன்னொரு புள்ளிக்கும் நடுவுல இன்னொரு புள்ளி வைக்கணும். அந்த மாரி எனக்கு போட்டா எனக்கு கோலமே தெரியாது. நான் எவ்ளோ ஆப்சென்ட் மைண்டடா இருக்கேன்னா, அந்த மாரி ஒரு கோலம் போட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் புள்ளி வச்ச டாட்ஸ கனெக்ட் பண்றதுக்காக ஒரு கோலம் போட்டேன். இப்ப சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. ஆனா, அப்ப எனக்கு ஒரு மாரி அசிங்கமா போயிடுச்சு. ஏன்னா, 6 மணிக்கு எங்க அம்மா வந்து விளக்கேத்த வருவாங்களா, ஐய்யய்யோ! அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, நானே வச்ச புள்ளி ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு கோலம் போட்டு, எனக்கு இன்ன வரைக்கும் நெனச்சாலும், ஏன் நான் இப்படி பண்ணேன்? அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அம்மா வந்தோனே, சாமி கும்பிட்டு டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இவன் தான் அந்த குட்டி பூனை. அண்ட் நாளைக்கு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.